يا رسول الله، الصلاة والسلام عليك يا سيدنا يا رسول الله. خذ بأيدينا قلت حيلتنا دركنا يا شفيع المذنبين، يا رحمة للعالمين، يا دستكي ويا خير خلق الله صلى الله عليه وسلم. إنك قد أديت الأمانة وبلغت الرسالة يا رسول الله ويا شفيع المذنبين. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وقوت الأرواح وغذائها وعلى آله وصحبه وسلم تسليما. أما بعد، فأوصيكم يا عباد الله وإياي أولا بتقوى الله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. فبما نقضهم ميثاقهم لعناهم وجعلنا قلوبهم قاسية. قال رسول الله صلى الله عليه وسلم: لا تقوم الساعة حتى يقاتل المسلمون اليهود فيقتلهم المسلمون حتى يختبئ اليهودي من وراء الحجر والشجر، فيقول الحجر أو شجر: يا مسلم يا عبد الله، هذا يهودي خلفي، فتعالى فاقتله إلا الغرقد فإنه من شجر اليهودي، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோடுமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றோம். புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுக்கு உரித்தாகுக. ஸலாத்தும் ஸலாமும் நமது உயிரிலும் மேலான உயிருக்கு உயிரான கண்மணி நூறு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களுடைய குடும்பத்தார்கள், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நபிமார்கள், ரசூல்மார்கள், குத்துபுமார்கள், நல்லோர்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும், நம்முடைய பிச்சிலங்கள் கியாமத் நாள் வரை வரக்கூடிய அனைவரும் மீதும் குன்றாது குறையாது என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமியர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய சிறிய பெரிய அனைத்து பாவங்களையும் மறைத்து மன்னித்து நன்மைகளாக மாற்றித் தருவானாக. நம்முடைய உயிரிலும் மேலான உயிருக்கு உயிரான கண்மணி நூறு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேலான அன்பையும் ஷஃபாஅத்தையும் நிறை நெருக்கத்தை பெற்ற நல்லடியார்களுடனும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனும் இம்மையிலும் வறுமையிலும் சேர்ந்து வாழும் பெருபாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தர் புரிவானாக. உடல் ஆரோக்கியத்தை நிரந்தரமாக்கி தந்து அவனுக்கு பொருத்தமான ஒரு வாழ்க்கை, செழிப்பான ஒரு வாழ்க்கை, கண்ணியமான ஒரு வாழ்க்கை, உயர்வான ஒரு வாழ்க்கை, அச்சமற்ற ஒரு வாழ்க்கையை வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தர் புரிவானாக. திடீர் மரணங்கள், திடீர் ஆபத்துக்கள், வானம் பூனுடைய சோதனையிலிருந்தும், சிறு வயதிலே மௌத்தாகுவதிலிருந்தும், கடன்களிலிருந்தும், வட்டிகளிலிருந்தும், வட்டி வாங்குவது கொடுப்பதிலிருந்தும், கடன் வாங்கும் நிலைகளிலிருந்தும், நம்முடைய உடல் உறுப்புகள் உடம்பிலிருந்து வெட்டி எடுக்கும் நிலையிலிருந்தும், பெரும் பெரும் நோய்களினாலேயோ அல்லது வேறு ஏதாவது ஒரு காரணத்தினாலேயோ நம்முடைய உடம்புகளிலிருந்து உறுப்புகள் வெட்டி எடுக்கும் நிலையிலிருந்தும், ஆஸ்பத்திரியுடைய சிரமங்கள், அதனுடைய தீமைகள், அதனுடைய செலவியல்களிலிருந்தும் வல்ல ரஹ்மான் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் பாதுகாத்து அருள்வானாக. வாழ்நாள் முழுவதும் நம்முடைய உடல் உறுப்புகள்
சிறுபிராயத்தில் இயங்கியதை போன்று ஆரோக்கியமாக இயங்கக்கூடிய பெருபாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தருள்வானாக. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமியர்களே, நமக்கெல்லாம் தெரியும், பலஸ்தீனுடைய விவகாரம் இன்னைக்கு உலகத்தில் பேசும் பொருளாக அது மாறி இருக்கிறது. உலக நாடுகள் அமெரிக்காவை தவிர மற்ற எல்லா உலக நாடுகளும் பலஸ்தீனுக்கு தனி நாடு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டிற்கு வந்து விட்டார்கள். அதாவது யூதர்களுடைய முக்கியமான குணம் என்ன என்று சொன்னாலே நன்றி கெட்டவர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவான். உண்டவனுக்கு துரோகம் செய்யக்கூடிய ஒரு பண்பு அவர்களிடத்தில் இருந்தது. ஏனென்றால் அந்த நன்றி கெட்ட தன்மையின் காரணமாகத்தான் ஹலரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நான் பைத்துல் முகத்தஸில் தான் இறக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். கடைசியில் அவர்களுடைய நன்றி கெட்ட தன்மையின் காரணமாகத்தான் அதை விட்டு தூரமான ஒரு இடத்தில் அவர்கள் இறந்து போனார்கள், வஃபாத்தானார்கள் என்ற செய்திகள் தான் நம்ம பார்க்கிறோம். வாக்குறுதிக்கு மாறு செய்யக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய வாக்குறுதிக்கு மாறு செய்யக்கூடியவர்கள், அல்லாஹ்வுக்கே மாறு செய்யக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் என்ன மனிதர்களிடத்தில் எப்படி நடந்துக்குருவாங்க? அதுதான் இன்னைக்கு அதனுடைய விளைவுகள் தான் இன்னைக்கு இஸ்லாமிய உலகம், அதுவும் பலஸ்தீனுடைய அந்த மக்கள் படக்கூடிய அந்த துன்பங்கள், துயரங்கள் நம் கண்கூடாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த பலஸ்தீன், அதாவது அந்த பைத்துல் முகத்தஸ் காண்டி தான் இவ்வளவு பெரிய போராட்டங்கள், இவ்வளவு பெரிய ஒரு விலைகள் கொடுக்கக்கூடிய உயிர்கள், மனித உயிர்களை விலையாக கொடுப்பதற்குண்டான நோக்கம் என்னன்னா அந்த பைத்துல் முகத்தஸ் காண்டி தான். அது ஒரு புனித பூமி, பரக்கத்தான ஒரு பூமி, அல்லாஹ்வால் அது பரக்கத் பெற்ற ஒரு பூமி என்று உயர்வாக சொல்லி இருக்கிறார். எல்லா நன்மார்களும் அதை கிபிலாவாக அவர்கள் வணங்கிய ஒரு பூமி அந்த பூமி அது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட கிபிலாவாக அதை தொழுதிருக்கிறார்கள் சிறிது காலம். அவ்வளவு பெரிய ஒரு பூமிக்காக வேண்டிதான் எவ்வளவு பெரிய போராட்டங்கள், அதை எப்படியாவது அழைத்துவிட வேண்டும் என்ற யூதர்கள் அந்த பூமிக்காக வேண்டி ஆரம்பத்தில் யூஷா இப்னு நூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதற்காக போராட்டம் செய்தார்கள். அல்லாஹ் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தான், மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தான். அடுத்தபடியாக தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகப்பெரிய போராட்டம் செய்தார்கள், அவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா வெற்றியை கொடுத்தான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை புதுப்பித்து கட்டினார்கள். இன்னைக்கும் அந்த இடம் இருக்கிறது. அந்த இடத்தில் அதற்கு இப்பொழுது அந்த டூம் இருக்கிறது, அந்த இடம் இல்லை, அது வேற இடம். அந்த சிகப்பு டூம், மஞ்சக்கடல் டூம் இருக்கிறது, அது இப்பொழுது கட்டப்பட்ட ஒரு இடம் அது. ஆனால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கட்டின அந்த இடம் என்பது அன்றகொண்டு இருக்குது என்று சொல்றாங்க. அதற்கு பிறகு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மூலமாக மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தார். சாதாரணமான வெற்றி அல்ல. அந்த பைத்துல் முகத்தஸுக்காக வேண்டிய அந்த இடம் புனிதமான பூமி, நபிமார்கள் வணங்கும் திசையாக அதை கொண்ட ஒரு பூமி அது. அதற்காக வேண்டி அவ்வளவு விலைகள் கொடுத்து வெற்றிகளை வாங்கினார்கள். அதே மாதிரி தான் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மிகப்பெரிய வெற்றியை அடைந்தார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அடைந்த வெற்றி மாதிரி வேறு எந்த, அதாவது இஸ்லாமிய வரலாற்றில் அப்படிப்பட்ட ஒரு வெற்றியை யாரும் பார்த்துவிட முடியாது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கனவு. அது பைத்துல் முகத்தஸை வெற்றியடைய வேண்டும் என்பது. இன்றைக்குள்ள இளைஞர்கள், இஸ்லாமிய தலைவர்கள் பாடமாக படிக்க வேண்டும். ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய வாழ்க்கை வரலாறு, அவர்களுடைய ஜனாதிபதியுடைய அந்த நிலைப்பாடு, அரசியல் எப்படி இருந்தது, அவர்களுடைய நீதி நேர்மை எப்படி இருந்தது, இன்றைக்குள்ள அதாவது
தலைவர்களும் இளைஞர்களும் இஸ்லாமிய சமூகமும் அதை படித்து பாடமாக எடுத்து வாழ்க்கையின் நோக்கமாக அதை வாழ வேண்டும் என்ற மிகப்பெரிய உன்னதமான பாடம் அது. உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய அந்த பெயரை சொன்னாலே இஸ்லாமியர்களுடைய முடிகள் எல்லாம் அப்படி நிமிர்ந்து நிற்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை உமர் என்ற அந்த வார்த்தை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் 40வது ஆளாக வந்தார்கள், இஸ்லாத்திற்கு வந்தார்கள். அவர்கள் வந்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அற்புதமான அந்த துஆ அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டார். 40வது ஆளாக வந்தார்கள். 40 ஆண் அதற்கு முன்னால் இருந்த 40 ஆண்களையும் ஓவர்டேக் பண்ணி 2வது இடத்தில் வந்து நின்றார்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டி ஆண்டார்கள். கிட்டத்தட்ட 22.5 லட்சம் மைல்கள் ஆட்சி செய்த ஒரு மிகப்பெரிய தளபதி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அவ்வளவு பெரிய ஒரு மாமனிதர். எந்த தளபதியும் இந்த மாதிரி செய்தது கிடையாது. 5000 பள்ளிவாசல்களை கட்டினார்கள். அதனால்தான் அவர்களுக்கு முஸையில் மிம்பர் என்று சொல்லப்படும் மெஹராபுகளை அலங்கரித்தவர்கள். தன்னுடைய ஆட்சி காலத்தில் எந்த இடத்திலெல்லாம் வெற்றிகள் திரும்பியெல்லாம் பள்ளிவாசல் இருக்க வேண்டும், அல்லாஹ் வணங்கப்பட வேண்டும், அல்லாஹ்வுக்காக வேண்டிய தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு மாமனிதர் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். பள்ளிவாசலை அலங்கரித்தவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா. அபூ உபைதா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபிட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் படையை அனுப்புறாங்க, பைத்துல் முகத்தஸை வெற்றி கொண்டு வா என்று சொல்லி. அன்றைக்கு நாட்டில் இருந்த கைசர், கிஸ்ரா போன்ற பெரும் பெரும் வல்லரசுகள் எல்லாம் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலடியில் வந்து கடந்தல். அதாவது அந்த கைசருடைய அந்த தலை கிரீடம் இருக்கிறது அல்லவா, அது முத்துக்களாலும் வைரங்களாலும் அலங்கரிக்கப்பட்ட ஒரு அந்த கிரீடம், அது அவருடைய காலடிகள் வந்து கடந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவு அது. வாழ்க்கையில் என்றைக்குமே அதாவது அப்பழுக்கற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர்கள், உலகத்துடைய எந்த ஆசாபாசத்திற்கும் அவர்கள் ஆளாகாமல் வாழ்ந்தவர்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா. அன்றைக்குள்ள தலைவர்கள் எடுத்து பாருங்களேன், இஸ்லாமிய தலைவர்கள் எடுத்து பாருங்களேன். அன்றைக்கு 22.5 லட்சம் சதுர மைல்களை ஆண்ட அந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யம் இன்னைக்கு 52 நாடுகளாக, 50க்கும் மேற்பட்ட நாடுகளாக இன்னைக்கு இஸ்லாமிய நாடுகள் இருக்கிறது என்று சொன்னால், அவர்கள் வாழக்கூடிய வாழ்க்கை மிகப்பெரிய லக்ஸரியான வாழ்க்கை, சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். உலகத்தை மறந்த ஒரு வாழ்க்கை. அதனால தான் இன்னைக்கு பைத்துல் முகத்தஸ் ஒரு சோகம் என்று சொன்னால், அது மிகப்பெரிய ஒரு சோதனை ஏற்படுகிறது என்று சொன்னால், யார் நாளையும் அதற்கு ஒரு துணி வராமல் இருக்கிறது என்று சொன்னால், அவருடைய சொகுசான வாழ்க்கை விட்டு அவர்களால் வர முடியவில்லை. பைத்துல் முகத்தஸில் கையை வைத்தால் நம்முடைய சொகுசான வாழ்க்கை போய்விடும் என்ற அந்த அச்சம் இன்னைக்கு அவர்களை தடுத்துக் கொண்டு இருக்கிறது. எவ்வளவு துயரத்திற்கு மத்தியிலும் எந்த ஒரு வார்த்தையும் சரியான ஒரு முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழலில் இன்னைக்கு இஸ்லாமிய உலகம், இஸ்லாமிய தலைவர்கள் போய்கொண்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால், இவர்கள் எல்லாம் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய பாடத்தை வாழ்க்கையின் பாடமாக படித்து பார்க்க வேண்டும், அதை வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும். உமர் ரலியல்லாஹு தஆலா படுத்தது எங்க தெரியுமா? மரத்துக்கு கீழே தான் படுத்திருந்தார்கள். எங்கங்க? 22.5 லட்சம் சதுர மைல்களை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு ஜனாதிபதி எங்கே என்று கேட்கும் போது ஏதோ தூங்கிக் கொண்டு இருக்கிறார் என்று மரத்திற்கு அடியில் கையை காட்டினார்கள் என்று சொன்னால், அவருடைய வாழ்க்கை, தக்வாவுடைய வாழ்க்கை, ஒரு தலைவருடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை இன்றைக்குள்ள தலைவர் உலகம் அதை ஏறெடுத்து பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா. இதுல பெரிய ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? எந்த போருக்குமே உமர் ரலியல்லாஹு தஆலா போடவே கிடையாது. அவர்கள் மதீனாவில் இருந்து கொண்டுதான் எல்லா விதமான ஆட்சியேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. மதீனாவில் இருந்து கொண்டுதான் படைகளை அனுப்பினார்கள். இப்படிதான் நீங்கள் படையை அமைத்துக் கொள்ள வேண்டும், இப்படிதான் நீங்கள் வெற்றி கொள்ள வேண்டும் என்று அவர்கள் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தார்கள்.
அதே மாதிரியே போன படைத்தளபதிகள் எல்லாம் வெற்றி வாகை சூடி கொண்டு வந்தார்கள். அதே மாதிரி தான் பைத்துல் முகத்தஸை வெற்றி வாகை சூடுவதற்காக வேண்டியும் யூதர்களோடு யுத்தம் புரிந்து பைத்துல் முகத்தஸை வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா அவர்களை அனுப்பி வைக்கிறார்கள். மிகப்பெரிய சஹாபி, போர் தந்திரம் தெரிந்த மிகப்பெரிய சஹாபி கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் இவர் சொர்க்கத்தினுடையவர் என்று நன்மாராயம் சொல்லப்பட்ட ஒரு சஹாபி போனார்கள், வெற்றி வாகை சூடினார்கள். ஆனால் அந்த யூதர்கள் சொன்னார்கள், என்ன தெரியுமா, நாங்கள் உங்கள் கையில் எங்களுடைய கோட்டையின் அந்த பைத்துல் முகத்தஸுடைய சாவியை தரமாட்டோம், அரசர் வர வேண்டும், ஜனாதிபதி வர வேண்டும், அவர் கையில் தான் நாங்கள் கொடுப்போம். அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா ஆள் அனுப்புகிறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அப்பொழுதுதான் மதீனா விட்டு வெளியே வர்றாங்க, வேறொரு நாட்டுக்கே போறாங்க ஆட்சிக்கு வந்த பிறகு. அது அற்புதமான ஒரு நிகழ்வு. அதுதான் அந்த நிகழ்வுகள் அற்புதமான ஒரு நிகழ்வுகள். உமர் ரலியல்லாஹு தஆலா வந்து கொண்டிருக்கும் போது அவர் ஒரு ஜனாதிபதியுடைய நிலைப்பாடுகள் எப்படி இருந்தது என்பதை யோசிக்க வேண்டும் இஸ்லாமியர்களே. எப்படி தெரியுமா, அந்த அடிமையை கூட்டிட்டு வர்றாங்க. அடிமைகள் சொல்றாங்க, மதீனா நகரை விட்டு தாண்டின பிறகு எல்லா சஹாபாக்களும் சொல்றாங்க, அமீருல் முஃமினீன் அவர்களே, நீங்கள் தனியாக போகாதீர்கள், நீங்க மதீனாவிலே இருக்க, வரட்டும் பார்க்கலாம், அவர்களை இங்கு வர சொல்லுங்கள் என்று. இல்ல, சாவியை நான் தான் வாங்க வேண்டும் என்ற அந்த ஆசையில் போகிறார்கள். கூட நாங்கள் வருகிறோம் என்று சொல்லும் போது உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, ஒரு ஜனாதிபதி எவ்வளவு பெரிய வீர முக்கியவராக இருக்க வேண்டும் என்பதை, யாரும் வர வேண்டாம், நான் வராட போகிறேன், சுத்தி எத்தனை ஊர்களை கடந்து போக வேண்டும், எவ்வளவு பெரிய வீரமும் தக்வாவும் அல்லாஹ்வுடைய இறை நேசமும் இருந்திருக்க வேண்டும். உமர் ரலியல்லாஹு தஆலா தன் அடிமையை மட்டும் கூட்டிக்கிட்டு போறாங்க. மதீனாவை கடந்த பொழுது ஒரு விஷயம் சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, அடிமையிட்ட சொன்னா, கொஞ்ச நேரம் நான் குதிரையில உட்கார்ந்து இருக்கிறேன், நீ குதிரையை ஓட்டி கொண்டு வா, சிறிது நேரம் நான் குதிரையை ஓட்டி கொண்டு வருகிறேன், நீ மேலே ஏறி உட்கார்ந்து கொண்டு வா என்று 2 பேரும் பேசிக்கொண்டு அதை முறைகள் வைத்து அப்படியே வர்றாங்க. பைத்துல் முகத்தஸுடைய நிலை அந்த ஊருடைய எல்லை வந்த பொழுது இப்பொழுது அடிமை குதிரையில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு உட்கார வேண்டும் என்ற முறை வருகிறது. இப்ப அடிமை சொல்கிறார், அமீருல் முஃமினீன் அவர்களே, நீங்கள் குதிரை விட்டு இறங்க வேண்டாம், ஊர் வந்து விட்டது, நீங்கள் அமீருல் முஃமினீன் குதிரையில ஏறி உட்கார்ந்து வாருங்கள். ஹலரத் உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், பேசியதுதான், மாற்றம் செய்ய வேண்டாம், நீ ஏறு குதிரையில், நான் உன்னை குதிரை பிடித்துக் கொண்டு வருகிறேன் என்று சொல்லி அதே மாதிரி வருகிறார்கள். யூதர்கள் எல்லாம் குதிரையில் இருப்பவர்தான் அமீருல் முஃமினீன் என்று சுற்றுகிறார்கள். அந்த நேரத்துல ஒரு யூத பாதிரியார் மட்டும் அப்படியே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை சுற்றி வருகிறார். வந்துவிட்டு சொல்கிறார், குதிரையில் இருப்பவர் அமீருல் முஃமினீன் அல்ல, இதே நிற்கிறார் குதிரையை பிடித்துக் கொண்டு வந்தாரே அவர்தான் அமீருல் முஃமினீன் என்று சொல்கிறார். என்ன என்று சொல்லும் போது எங்களுடைய வேதத்தில் இருந்தது, இந்த பைத்துல் முகத்தஸ் ஒரு காலத்தில் உமர் என்ற ஒரு ஜனாதிபதி வெற்றி கொள்வார், அவர் சாவி வாங்க வரும் பொழுது அவருடைய அடிமை குதிரையில் இருப்பார், அவர் குதிரையுடைய கடிவாளத்தை பிடித்துக் கொண்டு வருவார், அதன் அடையாளமாக அவருடைய சட்டையில் 16 ஒட்டுகள் போடப்பட்டிருக்கும் என்று சொல்லப்பட்டது. 16 ஒட்டுகள். ஒரு ஜனாதிபதியுடைய நிலை. இந்த நாட்டுடைய அரசியலை நினைச்சு பாருங்களேன். சாதாரண வார்டு மெம்பராக இருந்தால் கூட அடுத்த நாள் மினிக்கா சட்டம் கொண்டு வர்றாங்க, மினிமினிட்டு சட்டம் கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல். ஆனால் ஒரு 21, அதாவது பூமியுடைய 3/2 பங்கை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு மனிதனுடைய அந்த உடை எப்படி இருந்தது? 16 ஒட்டுகள் போடப்பட்டு இருந்தது. ஜனாதிபதியில கையில அந்த சாவியை கொடுக்கிறார்கள். பேசப்படுகிறது. பேசப்பட்டு அந்த அவங்களுடைய, அதாவது யூதர்களுடைய வணக்கஸ்தலத்துல உட்காந்து பேசப்படுகிறது. பேசிட்டு அசர் நேரம் வந்துருச்சு. அசர் நேரம் வந்ததோடு சொல்றாங்க, நான் அசர் தொழுதுட்டு வந்து வெளியே வர போறாங்க. அப்பொழுது யூத பாதிரியார்கள் சொல்றாங்க, அமீருல் முஃமினீன் அவர்களே, இப்பொழுதுதான் எல்லாம் சகஜமாகிவிட்டது, எங்க இடத்திலே நீங்கள் தொழுகலாமே என்று சொல்லும் போது உமர் ரலியல்லாஹு தஆலா அற்புதமான ஒரு வார்த்தை சொன்னார்கள். இல்லை இல்லை, நான் இந்த இடத்திலே தொழுக மாட்டேன். நான் இந்த இடத்திலே இன்று தொழுது விட்டால் எனக்கு பின்னால் வரக்கூடிய இஸ்லாமிய சந்ததிகள் இது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தொழுத இடம் என்று
சொல்லி உங்களுடைய வணக்கஸ்தலத்தை அநியாயமாக இடிக்கக்கூடும், அதனால் நான் இந்த இடத்தில் தொழுக மாட்டேன் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி அந்த இடத்தை விட்டு வெளியேறி பள்ளிவாசலுக்கு சென்று தொழுதார்கள் என்று வரலாறு சொல்கிறது. இன்னைக்கு அநியாயமாக அப்படிப்பட்ட இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில் வந்தவர்களுடைய பள்ளிவாசல்கள் இன்னைக்கு அநியாயமாக இடிக்கப்படுகிறது என்று சொன்னால் அந்த உமருடைய ஆட்சியை தான் உலகம் இன்னைக்கு விரும்பிக் கொண்டிருக்கிறது. அவ்வளவு பெரிய மிகப்பெரிய வெற்றியை கண்டவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். மூணாவது வெற்றி உமரது அந்த பைத்துல் முகத்தஸ. நாலாவது வெற்றி யாரு தெரியுமா? ஆயிரத்தி 495 சிலுவை யுத்தம். எல்லாருக்கும் நீங்க படிச்சு பாருங்க, வரலாறு படிச்சவங்களுக்கு தெரியும். சிலுவை யுத்தம் என்று ஏற்பட்டது. சிலுவை யுத்தம் 1, 2, 3 மேலே சிலுவை யுத்தம் நடைபெறுகிறது. அந்த சிலுவை யுத்தத்தில் பைத்துல் முகத்தஸ் கிறிஸ்தவர்களுடைய கை, யூதர்களுடைய கையில் போகிறது. அப்பொழுது ஈராக்கை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய இமாதுத்தீன் ஜங்கி என்ற ஒரு அரசர், இமாதுத்தீன் ஜங்கி என்று சொல்லக்கூடிய ஒரு அரசர், மிகப்பெரிய வீரமானார். இவர் மிகப்பெரிய ஒரு படையை திரட்டுகிறார். நாம் பைத்துல் முகத்தஸை எப்படியாவது வெற்றி கொள்ள வேண்டும் என்ற மிகப்பெரிய ஒரு படையை திரட்டுகிறார். இது அந்த பிரெஞ்சு நாட்டு மக்களுக்கு, அரசருக்கு தெரிகிறது. அவர் தான் பைத்துல் முகத்தஸை பிடிச்சு வச்சிருக்கிறார். இப்ப அவர் என்ன செய்யறாருன்னா, அதாவது இஸ்லாமியர்களிடத்துல எவ்வளவுதான் மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம் இருந்தாலும் அதில் சில வெள்ள ஆடுகள் அன்றைக்கே நுழைந்து விட்டது. கருப்பாடுகள் அன்றைக்கே நுழைந்து விட்டது. துரோகம் செய்யக்கூடியவர்கள் அவர்களுடைய அடிமையை, அந்த இமாதுத்தீன் ஜங்கி என்று சொல்லக்கூடிய அடிமையை கையில் விலைக்கு வாங்கி இரவு நேரத்தில் தூக்கி கொண்டு இருக்கும் போது கல்லை தூக்கி போட்டு கொண்டு விடுகிறார்கள். இமாதுத்தீன் ஜங்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய வீரர். அதற்கு பிறகு நூருத்தீன் ஜக்கி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வருகிறார்கள். இவருடைய ஆட்சி பொறுப்பில் இருக்கும் போது நஜ்முத்தீன் அய்யூபி என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர், இவர்தான் இவருடைய போர்ப்படைக்கு தளபதியாக இருந்தவர். மிகப்பெரிய வெற்றியை கண்டவர். இவர் திருமணம் முடிக்கல. அப்போ நூருத்தீன் ஜங்கி ரஹ்மத்துல்லாஹ் அரசர் கேட்கிறார், நஜ்முத்தீன் அவர்களை, நீங்கள் ஏன் திருமணம் முடிக்காமல் இருக்கிறீர்கள், என்ன காரணம்? அப்ப அவர் சொன்னார், நான் ஒரு சாலிஹான பெண்மணியை நான் திருமணம் முடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இன்றைக்கு உள்ள இஸ்லாமிய தாய்மார்கள், அதாவது இளைஞர்கள், இது மிகப்பெரிய ஒரு பாடமாக எடுக்க வேண்டிய ஒரு சூழல் அது. அவர் சொல்கிறார், நஜ்முத்தீன் அய்யூபி அவர்கள் சொல்கிறார், நான் ஒரு சாலிஹான ஒரு பெண்மணியை திருமணம் முடிக்க வேண்டும். அந்த பெண்மணி மூலமாக எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்க வேண்டும். அந்த ஆண் குழந்தை இன்ஷா அல்லாஹ் பைத்துல் முகத்தஸை வெற்றி பெற வேண்டும். அந்த குழந்தை மூலமாக நான் பைத்துல் முகத்தஸை வெற்றி பெற வேண்டும். அப்படிப்பட்ட குழந்தையை பெற்று தரக்கூடிய பெண்ணுக்காக நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. ஒரு நாள் 2 பேரும் பேசிட்டு தொழுவ போறாங்க. அங்க உள்ள இமாம் ஒரு பெண்மணி இடத்துல பேசி சண்டை போட்டுட்டு வர்றார். அப்போ இந்த நஜ்முத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் கேட்கிறாங்க, ஏன் அந்த பெண்ணிட்ட நீங்க சண்டை போடுறீங்க அப்படி கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, இல்ல அது என்னுடைய மகள் அது, அவளை நான் திட்டிட்டு வர்றேன் அப்படின்னு. என்ன திட்டினீங்க? நான் எத்தனையோ மாப்பிள்ளை அவர்களை நான் பார்த்து விட்டேன். எந்த மாப்பிள்ளையும் எனக்கு வேண்டாம் என்று ஒதுக்குகிறார். நான் எவ்வளவு உயர்வான மாப்பிள்ளைகள், வசதி படைத்த மாப்பிள்ளைகளை எல்லாம் நான் பார்த்து விட்டேன். எந்த மாப்பிள்ளையும் எனக்கு வேண்டாம் என்று சொல்கிறார். கேட்டால், எனக்கு சாலிஹான ஒரு ஆண் மகன் வேண்டும். அந்த ஆண் மகன் மூலமாக நான் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும். அந்த குழந்தையின் மூலமாக நான் பைத்துல் முகத்தஸை இன்ஷா அல்லாஹ் வெற்றி பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அப்படிப்பட்ட நான் ஒரு ஆண் மகனை நான் எங்கிருந்து தேடுவேன் என்று சொல்கிறார். அப்ப சொன்னாங்களே, நஜ்முத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹ் அவங்க சொல்றாங்க, எனக்கும் அதே ஆசைதான் இருக்கிறது. எங்க 2 பேருக்கும் திருமணம் முடித்து வையுங்கள் என்று சொல்கிறார்கள். அவர்கள் மூலமாக அந்த 2 பேருக்கும் பிறந்த குழந்தை தான் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள்.
பைத்துல் முகத்தஸை வெற்றி கொண்டு 1946 ஆண்டு வரை அவர்களுடைய வெற்றியின் சின்னமாகத்தான் பைத்துல் முகத்தஸ் இருந்தது. அதற்கு பிறகுதான் இந்த கையில் மாறுகிறது. 18 வயசில் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வருகிறார்கள். நஜ்முத்தீன் அய்யூப் அவர்கள் 18 வயசுல அவங்க இறந்து போன பிறகு அவர்கள் 18 வயசுல போர்படை தளபதியாக வருகிறார்கள். நூருத்தீன் ஜங்கி ரஹ்மத்துல்லாஹுடைய போர்படை தளபதியாக வருகிறார்கள். போர்படை தளபதியாக வந்த கொஞ்ச நாளிலேயே அவரும் அரசரும் இறந்து போகிறார். இவர்கள் எல்லா நாட்டு மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு மனதாக சலாஹுத்தீன் அய்யூப் அவர்களை அவர் தளபதி அதாவது மன்னராக அரசராக ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர்கள் மூலமாக பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்ளப்படுகிறது. மிகப்பெரிய ஒரு போர் நடக்கிறது. அந்த போர்ல மிகப்பெரிய அதாவது அந்த நாட்டு மன்னர் அந்த நாட்டு ரொனால்டு என்று சொல்லக்கூடிய அந்த பிரெஞ்சு நாட்டு தளபதி அவனை பிடிச்சாச்சு. கிட்டத்தட்ட 6 லட்சம் பேரை படபடியா கொண்டு வர்றாங்க. பிடிச்சாச்சு. பிடிச்சு சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹ்ட்ட கொண்டு வர்றாங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கு நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாங்க. நோய்வாய்ப்பட்டு இருக்கும்போது அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறாங்க, யா அல்லாஹ், எனக்கு இந்த காய்ச்சல் மூலமாக எனக்கு ஒரு ஷிஃபாவை நீ தர வேண்டும். எனக்கு இந்த நோயிலிருந்து எனக்கு ஒரு வெற்றி, எனக்கு ஒரு ஆரோக்கியத்தை தர வேண்டும். அப்படி ஆரோக்கியம் தந்தால் 2 வாக்குறுதியை நான் தருகிறேன். என்ன என்று சொன்னால், என்னுடைய படையுடைய எதிரியாக இருக்கக்கூடிய ரொனால்டோ அவனுடைய தலையை என் கையால் வெட்டுவேன். இரண்டாவது, பைத்துல் முகத்தஸை நான் வெற்றி கொண்டு அந்த வெற்றியை உனக்கு நான் சமர்ப்பணம் செய்வேன் என்று சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அல்லாஹ்விடத்தில் வாக்குறுதி கொடுத்து துஆ செய்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அந்த நோயிலிருந்து ஷிஃபாவை கொடுக்கிறான். அதே மாதிரி ரொனால்டோ அங்கு வருகிறார். அவங்க கைது செய்து பிடிச்சு கொண்டு வர்றாங்க. சலாஹுத்தீன் ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இவ்வளவு பெரிய போர் நடந்து, அதாவது இஸ்லாமிய உலகம் 4 கலீஃபாக்களை தான் சொல்லும். 4 கலீஃபாக்களை சொல்கிறது. ஹஜரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹஜரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹஜரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. 5வது ஒரு அமீருல் முஃமினீன் இஸ்லாமிய உலகம் ஒரு ஜனாதிபதியாக ஏற்றுக்கொள்கிறது என்று சொன்னால் ஹஜரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ், உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய பேத்துடைய மகன் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹ் அவர்களை சொல்கிறது ஒரு நீதமான ஆட்சி நடந்தது என்று. அதற்கு அடுத்தபடியாக இந்த அதாவது சலாஹுத்தீன் அய்யூபி, அதாவது இவர்களுடைய ஆட்சி அதிகாரத்தை சொல்லித் தருவது அவ்வளவு நேர்மையான ஒரு ஆட்சி நடந்தது. அவ்வளவு ஒரு நேர்மையான இவர்கள் பாடம் படித்தது யாருக்கு தெரியுமா? ஹஜரத் அப்துல் காதிர் ஜீலானி, குதுபுல் அக்தாப் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் இன்னைக்கு வலிமார்களின் சுல்தானுல் வலி, சுல்தானுல் அவுலியா என்று சொல்லக்கூடிய வலிமார்களின் தலைவராக திகழக்கூடிய அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு ஸர்ரஹு அவங்களிடத்தில் பாடம் படித்தவர்கள். அவங்களுடைய வாப்பா நஜ்முத்தீன் அய்யூபி அவர்கள் குழந்தையை பெற்றெடுத்து மகன் ஹஸரத் கிட்ட போறாங்க. அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு ஸர்ரஹு போய் துஆ செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள். அவர்கள் துஆ செய்துவிட்டு அந்த பிடரியை தடவி கொடுத்தார்களாம். பிடரியை தடவி கொடுத்தாங்களாம். அவங்கள்ட்ட கேட்டாங்களா, பிற்காலத்துல நீங்கள் வாழ்க்கையில் ஒரு தடவை கூட நீங்கள் தோற்றதில்லையே, வாழ்க்கையில் ஒரு நாள் கூட நீங்கள் தோற்றதில்லையே, இதற்கு என்ன காரணம் என்று சொல்லும் பொழுது அவர்கள் சொன்னார்களாம், நான் பிறந்த அந்த தினத்தில் என்னுடைய தந்தை அவர்கள் முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு ஸர்ரஹு அஸீஸ் அவங்களிடத்துல போய் கொடுத்து என் பிள்ளைக்கு பேர் வைத்து நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று சொன்னார்கள். அவர்கள் என்னுடைய பிடரியை தடவி விட்டார்கள். அதனுடைய பரக்கத் இன்று வரை எந்த எதிரியாலும் என்னை தோற்கடிக்க முடியவில்லை. அவர்கள் மரண நேரத்தில் சொல்வார்களாம், நான் என்னுடைய கழுத்தில் எதிரிகளுடைய அந்த வாள் படவில்லை என்று சொன்னால் அன்றைக்கு மிகப்பெரிய ஒரு நாதாவாக திகழ்ந்த முஹையத்தீன் அப்துல் காதிர் அவர்களுக்கு நான் பாடம் படித்தேன். அவர்களுடைய அந்த பிடரியை தடவிவிட்ட பரக்கத் இன்று வரை என்னை யாரும் தோற்கடிக்க முடியாது என்று சொல்லி காட்டினார்கள். எவ்வளவு அற்புதமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்பார்கள். அதே மாதிரி சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் பைத்துல் முகத்தஸை வெற்றி கொண்டார்கள். வெற்றி கொண்டு 1946 ஆண்டு வரை அது இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துக்குள்ளே இருந்தது. அதுக்கப்புறம் தான் யூதர்களுடைய கையில போகிறது பிரச்சனை பெற்று.
இன்றும் அந்த பிரச்சனை ஓடிக்கொண்டு இருக்கிறது. எத்தனை லட்சக்கணக்கான அதாவது யூதர்களுடைய அந்த போருடைய எதையுமே பார்க்க மாட்டான். அதான் உண்மையான விஷயம். எந்த வாக்குறுதியும் அவர் நிறைவேற்ற மாட்டார்கள். அல்லாஹ் அதைத்தான் சொல்லி தருகிறார். அவர்கள் எந்த அவர்கள் வாக்குறுதிக்கு மாறு செய்யக்கூடியவர்கள். ஐநா சபை சொல்கிறது, அதாவது சிறுவர்களை போரில் கொல்லக்கூடாது, பெண்களை கொல்லக்கூடாது, அதாவது ஆஸ்பத்திரியை தாக்கக்கூடாது, மருத்துவர்களை தாக்கக்கூடாது என்று சொல்லி, ஆனால் இவர்கள் அத்தனையும் செய்தார்கள், வாக்குறுதிக்கு மாறு செய்வார்கள். அதனால அல்லாஹ் சொல்கிறான், லஅன்னாஹும், அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி தருகிறார். சபிக்கப்பட்டவர்கள், வாக்குறுதிக்கு மாறு செய்வார்கள். சரி, இவனை இயக்கிக் கொண்டு இருக்கிறானே அந்த நசரா, அவனுடைய நிலையை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லும்போது அதே வார்த்தையை சொல்கிறான். وَمِنَ الَّذِينَ قَالُوا إِنَّا نَصَارَى أَخَذْنَا مِيثَاقَهُمْ فَنَسُوا حَظًّا مِّمَّا ذُكِّرُوا بِهِ فَأَغْرَيْنَا بَيْنَهُمُ الْعَدَاوَةَ وَالْبَغْضَاءَ. அவர்களும் வாக்குறுதிக்கு மாறு செய்வார்கள். இன்னைக்கு ஐநா சபையை உலட்டி விட்டுக்கிட்டு இருக்கிறானே ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு, யாருடைய சொல்லையும் கேட்கறது இல்லை. நோக்கம் என்ன தெரியுமா? அந்த காசா இருக்கிற அந்த இடத்துல இன்னைக்கு அந்த உலகத்துடைய அந்த கப்பல் போக்குவரத்து இருக்குது இல்ல, அது அப்படி இன்னைக்கு அந்த கால்வாயை சுத்தி வருது இல்ல, இன்னும் ஒரு கால்வாய்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கால்வாயை சுத்தி வருது. அதை இந்த காசா பகுதியில் விட்டா எத்தனை லட்சக்கணக்கான கோடி ரூபாய் இவனுக்கு லாபம் வருமா? அதற்காக வேண்டியே இன்னைக்கு போர் செஞ்சு கொண்டு இருக்கிறான். அதற்காக வேண்டிய போர் செய்து கொண்டு இருக்கிறான். ஆனால் முடியாது, கண்டிப்பாக அந்த இடத்தை அவனால் வெற்றி கொள்ள முடியாது. ஏனென்றால் இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாக்குறுதி. நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி ஒன்று இருக்கிறது, 5வது வெற்றி ஒன்று இருக்கிறது. அந்த 5வது வெற்றி இனிமே நடைபெறும். அந்த வெற்றியை யார் செய்வார் தெரியுமா? ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெற்றி கொள்வார்கள். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெற்றி கொள்வார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள் அல்லவா, ஒரு காலம் வரும், ஒரு காலத்தில் யூதர்களுடைய கைகள் உலகத்திலே ஓங்கி நிற்கும், அவர்களால் மிகப்பெரிய சோதனைக்கு இந்த உலகம் உள்ளாக்கப்படும். அன்னைக்கு ஹிட்லர் சொன்னானா இல்லையா? நான் 90% யூதர்களை ஒழித்து கட்டிவிட்டேன், 10% தான் விட்டு போகிறேன். ஏன் தெரியுமா? இந்த யூதர்களில் எவ்வளவு பெரிய அநியாயக்காரர்கள், ஏன் ஹிட்லர் இவ்வளவு பெரிய யூதர்களை இவ்வளவு கூட்டத்தை அழித்தார் என்பதை அன்றைக்கு நீங்கள் விலகிக் கொள்வீர்கள். இன்னைக்கு எல்லா நாடுகளிலும் மிகப்பெரிய போராட்டம் அவனுக்கு எதிராக இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கிறார். ஏதாவது விட்டு வைக்கிறானா? மருத்துவமனை என்று பார்க்கல, சின்ன குழந்தைகள் எப்பொழுது பசி பட்டினி, அதை போர் செஞ்ச கட்டடங்களை இடித்தால் அந்த உணவுப் பொருட்களை கூட போக விடாமல் தடுத்து பசிப்பட்டியோடு சாகடிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் இறங்கி விட்டாயே, அது எப்படி முடியும்? முன்னால் இது கியாமத் நாள் வரை தொடர்ந்து கொண்டே போகும். என்றல்ல, அது காலமாக அது தொட்டு வந்து கொண்டு இருக்கிறது. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஒரு காலம் வரும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்குவார்கள். அதாவது டமஸ்கஸில் இருக்கக்கூடிய ஒரு வெள்ளை மாளிகை, வெள்ளை கோபுரத்தில் மலக்குமார்களுடைய 2 மலக்குமார்கள் மத்தியிலே அவர்கள் தோளில் கையை போட்டுக் கொண்டு வந்து இறங்குவார்கள். அந்த நேரத்தில் அவருடைய தலையிலிருந்து முத்துக்களை போன்று வேர்வை சொட்டி கொண்டிருக்கும். அந்த வேர்வையை பார்த்து யூதர்கள் உருகி போவார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். எங்கே தஜ்ஜால் இறங்கி இருப்பான், அந்த தஜ்ஜால் எங்கே என்று ஓடுவார்கள். ஓடி போய் பாபுல் லுத்து என்று சொல்லக்கூடிய இடத்தில் வைத்து தஜ்ஜாலை வெட்டுவார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டிவிட்டு சொல்லுவார்கள், ஒரு காலம் வரும், லா தகூமு ஸாஅத்து ஹத்தா யுகாத்திலல் முஸ்லிமூன அல் யஹூத், முஸ்லிம்கள் யூதர்களை வெட்டாத வரை கியாமத் நாள் வராது என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யூதர்களை முஸ்லிம்கள் கொல்லாத வரை உலக அழிவு என்பது ஏற்படாது. ஃபயக்துலுஹுல் முஸ்லிமூன், அவர்களை முஸ்லிம்கள் கொல்வார்கள். எந்த அளவுக்கு தெரியுமா? ஹத்தா யஹ்தபியல் யஹூதி மின் வராயில் ஹஜர் வஷஜர், அவர்கள் அதாவது கல்லுக்கு பின்னாலேயும் மரத்துக்கு பின்னாலேயும் ஓடி ஒளிந்து கொள்வார்கள். பயத்தின் காரணமாக ஓடி ஒளிந்து கொள்வார்கள். அந்த கல்லு சொல்லும், யா முஸ்லிம் யா அப்துல்லாஹ் ஹாதா யஹூதி கல்பி, எனக்கு பின்னால் ஒரு யூதன் ஒளிந்திருக்கிறான், ஒரு யஹூதி ஒளிந்திருக்கிறான், அவனை கொல்லு என்று சொல்லும். அந்த ஓடி போய் அவர்களை கொல்லுவார்கள். இல்லா கர்கத் என்று சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கர்கத் என்று சொல்லக்கூடிய மரத்தை தவிர. ஏனென்றால் அந்த மரம் இருக்கிறது, ஃபைன்னஹு மின் ஷஜரில் யஹூதி, அது யூதர்களுடைய மரம், யூதர்கள் நட்ட வைப்பாங்க. இன்னைக்கு அந்த மரத்தை நட்டி வச்சுக்கிட்டு இருக்கிறான். அவங்க நாட்டில் இந்த கர்கத் என்று சொல்லக்கூடிய இந்த மரத்தை நட்ட வைத்துக் கொண்டு இருக்கிறான் என்று இன்னைக்கு
அதான் நீங்க யூடியூப்ல அடிச்சு பார்த்தாலும் அல்லது கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தாலும் தெரியும், அந்த மரத்துடைய போட்டோக்கள் எல்லாமே போட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த அளவுக்கு துல்லியமாக சொல்லப்பட்டு இருக்கிறது. இப்பொழுது இது என்ன முக்கியமான விஷயம் என்று சொன்னால், அதாவது ஜமாத் உலமா, அதாவது தமிழ்நாட்டுடைய ஜமாத் உலமா ஒரு முடிவு செய்திருக்கிறார்கள். இது இன்றைக்கு முடிய போற விஷயம் அல்ல. பைத்துல் முகத்தஸ் நிச்சயம் இன்ஷா அல்லாஹ் இஸ்லாமியர்கள் வெற்றி கொள்வார்கள். அதற்குண்டான காலக்கெடுவில் இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் இப்பொழுது அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள், பலஸ்தீன் இஸ்லாமியர்கள் படக்கூடிய அந்த தொல்லைகள் நீங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி வரக்கூடிய வியாழக்கிழமை நீங்கள் நோன்பு வைத்து, வரக்கூடிய வியாழக்கிழமை நம்முடைய சகோதரர்கள் அந்த பலஸ்தீன் மக்களுக்காக வேண்டி நீங்கள் நோன்பு வைத்து அசருக்கு பிறகு நீங்கள் திக்ர்கள் செய்து துஆ செய்யுங்கள். அவர்கள் தனி நாடாக அறிவிக்கப்பட வேண்டும், அவர்களுக்கு ஒரு சுதந்திரம் கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் எல்லாம் துஆ செய்யுங்கள் என்று தமிழ்நாட்டில் ஜமாத் உலமா முடிவு செய்திருக்கிறது. அதனால் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அந்த வியாழக்கிழமை நம்மளெல்லாம் நோன்பு வைப்போம். நோன்பு வச்சு இன்ஷா அல்லாஹ் அஸ்ர் தொழுகைக்கு பிறகு நமது பள்ளியில திக்ர் மஜ்லிஸ் நடத்தி அவர்களுக்காக வேண்டி துஆ மஜ்லிஸ் நடைபெறும். இன்ஷா அல்லாஹ் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். வல்ல ரஹ்மான் அந்த மக்களுக்கு முழு சுதந்திரத்தை கொடுக்க வேண்டும். அவர்கள் படக்கூடிய அந்த கொடுமைகள், அல்லாஹ் அக்பர், அது கண்ணீர் அல்ல, ரத்த கண்ணீர் தான் வலிக்கிறது. அவ்வளவு பெரிய சொல்ல முடியாத துயரங்களை அவர்கள் பட்டுக் கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு போட்டோக்களை பார்த்தால், ஒவ்வொரு வீடியோக்களை பார்த்தால் ரொம்ப மனசுக்கு வேதனையான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆனால் யூதர்கள் எவ்வளவு பெரிய கொடுமைக்காரர்கள் என்பதை அதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடியும். அல்லாஹ் ரஹ்மான் அவர்களுக்கு மிகப்பெரிய ஈரற்றத்தை தருவானாக. அல்லாஹ் ரஹ்மான் அவர்களுக்கு மிகப்பெரிய இந்த போர் இறந்துவிட்ட அந்த அனைத்து மக்களுக்கும் சொர்க்கத்தில் இடத்தை கொடுப்பானாக. உயர்வான அந்தஸ்துகளை அல்லாஹ் ஜல்ல தஆலா கொடுப்பானாக. ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நமது சேனலின் விளம்பரங்களுக்கு sunnaatruth@gmail.com